யோசிச்சுக்கிட்டே இருடா. அப்புறம் மனசுல ஆகா நான் முடிவு பண்ணிட்டேன் குரு சரி நான் வரட்டா? சொல்லுண்ணே நீ போறது எந்த இடம் place தாங்காம மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு கொஞ்சம் சொல்லுண்ணே டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு போ சீ, நம்ம எப்படி ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ட்ரிப் உனக்கு ஓகே தானே? இதுனா எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். அப்புறம் எதுக்கு இந்த டல்லுக்கு மாட்டேன் சொல்லு. இல்ல கொடைக்கானலையோ பவித்ராவோ என் கூட இருப்பாங்க. எப்படியும் ஜாலினே தெரியாது. அங்க நீங்க மீட்டிங் போயிட்டீங்க தெரியாத இடத்துல நான் மட்டும் தனியா இருக்கணுமே. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ நானும் போறது ஆளே இல்லாத உனக்கு நம்ம 2 பேர் மட்டும் படகுல போறோம். மீட்டிங்னு சொன்னது சும்மா சர்ப்ரைஸா? எங்க தீவெல்லாம் பார்த்ததே இல்ல. அதுவும் நீங்க சொல்ற மாதிரியா இருக்கிற மாதிரி கனவெல்லாம் கண்டிருக்கேங்க. ஐயோ அப்படியெல்லாம் தோணுச்சு. எப்படின்னா? ஆஹா இல்ல, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லயே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுங்க. இப்பதான் உங்ககிட்ட பேச டைம் கிடைக்குமோன்னு நான் கிட்ட வந்தாலே அப்புறமா வான்னு சொல்லி அனுப்புனீங்க. R7 உன்னோடதான். நீ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் என்னோட. நீங்க இப்படி எல்லாம் என்ன சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட எங்கேயாவது போயிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருந்தல. அதுக்காக தான். ஆசைப்பட்டங்கிறதுக்காக இருக்கிறவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நான் கூப்பிட்டது முடியாதுன்னு சொல்லாம உடனே கிளம்பி வந்ததுக்கு தேங்க்ஸ். எப்படி சொல்றதுன்னே புரியலங்க.